ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சரி, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தோம். கரெக்டாக முக்கியமாக லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹைஜன்ஸ் பிரின்சிபல் பார்த்தோம். ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் என்னென்ன வந்து அவருக்கு கொடுத்த பிரின்சிபல் என்னென்ன, ஓகே, அவர் எப்படி வந்து வேவ் ஆப்டிக்ஸ் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணாருங்கிறதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட்டு அதை ப்ரொசீட் பண்ணுவோம். சரியா? முக்கியமான 2 ப்ரூஃப் இருக்குது. உங்கள் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 ப்ரூஃப் முக்கியம். ஓகே, ஆக்சுவலாக அந்த ப்ரூஃப் வந்து ஒரு 2 லைன் ப்ரூஃப் தான், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட். ஓகே, யார் பார்த்தாலும் அந்த ப்ரூஃப் வந்து ஈஸியாக போட்டுட்டு ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஈஸியாக போட்டுருவாங்க. பட் கொஞ்சம் கான்செப்ட்ஸெல்லாம் நம்ம படிப்போம், ஆக்சுவலாக என்ன நடக்குது அந்த ப்ரூஃபில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரூஃப் ஆஃப் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் யூஸிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸை பார்த்ததில் சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். சரியா? உங்களுக்கு டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் கான்செப்ட் கேப்சூல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரியா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குன்னா ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுலேயே நம்ம வந்து பார்த்துருவோம் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஹைஜன்ஸ் பிரின்சிபலில் 2 முக்கியமான பிரின்சிபல். First one, wave front is always perpendicular to the direction of the wave. Okay, ஒரு வேவ் இப்படி வரைகிறோம். ஓகே, இந்த வேவ்க்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் வரைகிறது தான் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, தட் இஸ் இனஃப் ஃபார் டுடேஸ் வீடியோ. சரியா? பட் ஆக்சுவலாக வேவ் ஃப்ரண்ட் என்னென்னு கேட்டால், ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலாக எல்லாருமே சொல்லிடுவீங்க. கரெக்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறவங்களா இருந்தாக்கா வேவ் ஃப்ரண்ட்டை ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொன்னால் வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த ரே. பட் ஆனால் வேவ் ஃப்ரண்ட் என்னன்னு கேட்டாக்கா நோபடி வில் நோ. யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். ஓகே, உங்கள் ஸ்கூலில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா படிக்கிறவங்ககிட்ட போய்ட்டு ஹைஜன்ஸ் பிரின்சிபலோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு கேட்டால் தே வில் அப்படியே மக படித்து வேவ் ஃப்ரண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த வேவ் சொல்லிடுவாங்க. பட் அகெயின் ஆஸ்க் தெம் வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட் மொழிப்பாங்க. ஓகே, தே வில் ஜஸ்ட் பிளிங்க் லைக் எனி திங். ஓகே, பட் உங்களுக்கு ஐ திங்க் வேவ் ஃப்ரண்ட் கான்செப்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேவ் ஃப்ரண்ட்னா என்னங்கிற ஃபீல் வந்திருக்கும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் இந்த டெரிவேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியாது, ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, செகண்ட் ப்ரூஃப் என்ன, வேவ் ஃப்ரண்ட் நியூ வேவ் ஃப்ரண்ட் வரையணுன்னாக்கா, ஓகே, நியூ வேவ் ஃப்ரண்ட் வரையினா என்ன பண்ணும், அட் டைம் t வித் வெலாசிட்டி v உங்களுக்கு வந்து ஒரு நியூ வேவ் ஃப்ரண்ட் வரையணுன்னாக்கா ஒரு ஆர்க் ஒன்று நம்ம கட் பண்ணணும். ஓகே, அந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும்னா வெலாசிட்டி இன்டூ டைம், அது அந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அதில் அந்த எக்ஸிஸ்டிங் வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆர்க் லென்த் வரைஞ்சிங்கன்னா அந்த ஆர்க் லென்த் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா யூ வில் கெட் த நியூ வேவ் ஃப்ரண்ட். ஓகே, see here, இதுதான் உங்கள் எக்ஸிஸ்டிங் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, அந்த வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு பார்ட்டிகளுக்குமே there will be, ஆக்சுவலாக இது என்னது, இந்த ஒரு பார்ட்டிக்கல் என்னது, this is known as what, லாஸ்ட் கிளாஸ் கிளியராக சொன்னேன், செகண்டரி சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். உங்கள் என்சிஆர்டி அப்படி தான் இதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், வேவ்லெட் ரிலீஸ் பண்ணும். ஓகே, இந்த வேவ்லெட்டோட வெலாசிட்டி எப்படி இருக்க போது, திஸ் வேவ்லெட்டோட வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் த வேவ். ஓகே, இந்த வேவ்லெட் வெலாசிட்டிக்கு வந்து வேவ்லெட் நிறைய வேவ்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதில் எந்த வேவ்லெட் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா v இன்ட்டு t, உங்களுக்கு தேவையான வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்க ஒரு வேவ்லெட்டை வந்து எடுக்கிறோம். அந்த ஆர்க்கை வந்து நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா திஸ் வில் பி அவர் நியூ வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதுதான் நியூ வேவ் ஃப்ரண்ட் வரையறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும், we can directly start the proof. ஓகே, ஹைஜன்ஸ் பிரின்சிபல் முக்கியமான 2 விஷயமும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ we will just begin the proof. Okay, proof for law of reflection. Okay, law of reflection ஓட proof. இனிஷியலாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங் வில் பி அண்டர்ஸ்டுட். ஓகே, எதுவுமே புரியாது உங்களுக்கு. இந்த டயக்ராமை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ். ஓகே, என்னோடய வேர்ட்ஸை தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபிகரை பாருங்கள். ஓகே, வேர்டை லிசன் பண்ணிவிட்டு ஃபிகர் பாருங்கள். ஓகே, எனக்கு ஏன்னா இப்படி எடுக்கிறது தான் வேறு வழி இல்லை. எனக்கு போர்டு இருந்துச்சா ஐ கேன் ஷோ யூ ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, பட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்னோடய வேர்டை நான் கவனிங்க. நான் எதை பற்றி பேசணும் அந்த லைன் மட்டும் பாருங்கள். ஓகே, நோ law of reflection பற்றி ப்ரூவ் பண்ண போகிறோம். law of reflection என்ன, ஜென்ரலாக
I equal to R, angle of incidence is equal to angle of reflection. அதுதான் law of reflection. அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், the angle between the incident ray and the normal is equal to the angle between the reflected ray and normal. ஓகே, இதுதான் வந்து angle of law of reflection. ஓகே, ஹைகன்ஸ் மெத்தடில் வச்சு எப்படி இதை ப்ரூவ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். சரியா, நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐம் கன்சிடரிங் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஜஸ்ட் சி வாட் எவர் ஐ எம் டெல்லிங். ஓகே, இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை தவிர மீது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. சரியா, இப்போதைக்கு நான் ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வரைகிறேன். ஓகே, ஆமாம், புரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்சிடென்ட் ரேயை பாஸ் பண்ண போகிறேன் இந்த சர்ஃபேஸ் மேலே. ஐ எம் கோயிங் டு பாஸ் அ இன்சிடென்ட் ரே. ஓகே, சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு இன்சிடென்ட் ரே எடுக்காமல் ஐ எம் டேக்கிங் அ பீம் ஆஃப் ரே, அதாவது 2 இன்சிடென்ட் ரே வந்து பாஸ் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஐ எம் கன்சிடரிங் திஸ் அண்ட் திஸ் பி மை இன்சிடென்ட் ரே. ஓகே, இந்த இன்சிடென்ட் ரே போய் என்னோட ரிஃப்ளெக்டட் ஐ மீன் இந்த சர்ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகுது. ஓகே, இந்த இன்சிடென்ட் ரேயோட வெலாசிட்டி என்னது, v. ஓகே, இது ஃபுல்லாக நான் ஒரே மீடியம்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ இந்த இன்சிடென்ட் ரே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அது வெலாசிட்டி என்ன இருக்கும், will be v. ஓகே, நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன் ஸ்பீட் ஆஃப் த இன்சிடென்ட் ரே இஸ் v. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஐ ஹாவ் கன்சிடர் அ சர்ஃபேஸ், அது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அண்ட் நான் வந்து 2 ரே லைட் ரே எடுத்துக்கிறேன், இன்சிடென்ட் ரே. ஓகே, நவ் சி, நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்சிடென்ட் ரே இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் ரே வில் பி ஓகே, ஜஸ்ட் லிசன். இப்போ வேவ் ஃப்ரண்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, அட் பர்டிகுலர் டைம் t, சரியா, அட் அ பர்டிகுலர் டைம் t இந்த பாயிண்டில் வேவ் ஃப்ரண்ட் எப்படி வருவீங்க, என்ன கேட்டேன்னு புரிஞ்சா? அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் t எனக்கு இந்த பாயிண்டில் வேவ் ஃப்ரண்ட் வரீங்கன்னு சொல்லிவிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வேவ் ஃப்ரண்ட் வரீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, யூ வில் ட்ரா லைக் திஸ். ஓகே, இந்த இடத்துல வேவ் ஃப்ரண்ட் வரீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி வருவீங்க. இங்கே வரீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி வருவீங்க. ஸோ வேவ் ஃப்ரண்ட் வரீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், perpendicular to the ray of light. okay, wave front will be drawn perpendicular to the ray of light. okay, நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஏல நான் ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைகிறேன். அப்போ அது எப்படி இருக்கும், perpendicular to this incident ray. ஓகே, இந்த பாயிண்டில் இந்த ஜங்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைகிறேன். ஓகே, அந்த வேவ் ஃப்ரண்ட்டு தான் என்னது, ஐ எம் நேமிங் இட் ஆஸ் A and B. ஓகே, இப்போதைக்கு இந்த ஆங்கிள் எதுவுமே கவனிக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. என்ன சொன்னேன்னா, ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன், அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், நான் இன்சிடென்ட் ரே 2 பாஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்டில் ஐ எம் ட்ராயிங் அ வேவ் ஃப்ரண்ட் எப்படி வரைவோன்னா, இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ரே ஆஃப் லைட். சரியா, இன்சிடென்ட் ரே இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலராக நான் ஒரு லைன் வரைகிறேன். ஓகே, அது வந்து இந்த லைனும் இந்த லைன் பேரலாக இருக்கனால இட் இஸ் ஜஸ்ட் மீட்டிங் போத் த லைன் லைக் திஸ். ஓகே, ஸோ ஏபி என்னோட வேவ் ஃப்ரண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட், ரைட்? இதே மாதிரி இன்னும் ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைய போகிறோம். சரி, இப்போ இது ஒரு வேவ் ஃப்ரண்ட் மறைச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும், ஐ வாண்ட் அ நியூ வேவ் ஃப்ரண்ட். ஓகே, நியூ வேவ் ஃப்ரண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஹைகன்ஸ் பிரின்சிபல் படி நியூ வேவ் ஃப்ரண்ட் வேணும்னா, என்ன பண்ணணும், இந்த புது இந்த எக்ஸிஸ்டிங் வேவ் ஃப்ரண்ட்லேருந்து வி நீட் டு ட்ரா ஆர்க். ஓகே, அந்த ஆர்க்கில் எல்லா ஆர்க்கும் வரைஞ்சிட்டு அதோட காமன் டேஞ்சென்ட்டில் வி கேன் கெட் த நியூ வேவ் ஃப்ரண்ட். ஓகே, இப்போதைக்கு அதான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, let us consider a time t. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம் t கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அந்த பர்டிகுலர் டைம் tயில் வெலாசிட்டி வந்து let us assume v. ஓகே, அப்போ ஆப்வியஸாக டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், v into t பண்ணோம்னா we will get the distance. அந்த டிஸ்டன்ஸை ஒரு ரேடியஸாக வச்சுனா we will draw the arc. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் கன்சிடரிங் திஸ் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் பியிலேருந்து ஐ எம் அஸ்யூமிங் ஐ எம் ட்ராயிங் அ ஆர்க் லைக் திஸ் ஹியர். ஓகே, இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த ஆர்க்கோட ரேடியஸ் என்னவாக இருக்கும், it will be v into t. ஓகே, see I'm trying to draw a new wavefront. ஓகே, என்ன பண்ண போகிறேன்னா, பியில் வச்சு ஐ எம் drawing an arc. ஓகே, இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் என்னென்னா vt. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ பாயிண்ட் பிக்கு நீங்கள் ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டிங்க. ஓகே, ஜஸ்ட் லீவ் தட் ஆர்க் ஹியர். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து வேவ் ஃப்ரண்ட் வேணும்னாக்கா we need to join common tangent of all the arc. ஓகே, ஒரே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு நம்மளால் இப்போ வேவ் ஃப்ரண்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டாக?
இப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் ஏலேருந்து யூ நீட் அ ஆர்க். ஓகே, பாயிண்ட் ஏலேருந்து யூ நீட் அ ஆர்க். சரியா? இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி வி அண்ட் டி டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வச்சு வி நீட் டு ட்ரா அன் ஆர்க் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஓகே, ஆக்சுவலாக வச்சு வரைஞ்சோம்னா என்ன வரும், வி வில் கெட் அ சர்க்கிள். கரெக்டாக, வி வில் கெட் அ சர்க்கிள். பட் ஆனால் நம்ம இதில் ஆக்சுவலாக இத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, இத்தனை பாயிண்ட் வந்து பாசிபிள் வித் டிஸ்டன்ஸ் விடி. கரெக்டாக, பட் நமக்கு என்ன வேணும், வி ஆர் ஒன்லி worried about the reflected wave. கரெக்டாக, ஒருவேளை நமக்கு ரிஃப்ளெக்டட் வேவ் தேவைப்படுதுன்னா நம்ம இந்த எல்லா பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். பட் இப்போ நமக்கு வந்து we are worried only about the reflected wave. சரியா? கொஞ்சம் காமன் சென்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டட் ரே ஆப்வியஸாக எந்த பக்கம் போகும், இட் வில் கோ லைக் திஸ். கரெக்டாக, ஆப்வியஸாக இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து இப்படி தான் போகும். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஐம் ஜஸ்ட் கன்சிடரிங் த ஆர்க் ஹியர். ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்ல, அதில் நான் இந்த ஆர்க் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஐ எம் இக்னோரிங் ஆல் அதர் ஆர்க். ஓகே, அப்போ ஏலேருந்து இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ், விடி. ஆர் யூ கெட்டிங் ஆர் நாட்? என்ன பண்ணிட்டேன், ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணேன், 2 இன்சிடென்ட் ரே பாஸ் பண்ணேன், இந்த இடத்துல ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன் பர்பண்டிகுலர் டு த ரே. பட் ஆனால் அதே மாதிரி பர்பண்டிகுலர் டு த ரேன்னு நான் வரைய முடியாது இந்த இடத்துல. கரெக்டாக, ஏன், என்ன பிரச்சனை, இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நமக்கு போகுது, எந்த டேரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது நமக்கு இப்போதைக்கு வந்து ஐடியா கிடையாது. ஓகே, நம்ம இதை வந்து வேவ் ஃப்ரண்ட் கான்செப்ட்டில் புரிஞ்சுக்க பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து நான் ஒரு புது வேவ் ஃப்ரண்ட் வரைய போகிறேன். ஓகே, ஸோ பிலேருந்து ஐ எம் ட்ராயிங் அன் ஆர்க், ஐ எம் கெட்டிங் த பாயிண்ட் ஹியர். ஓகே, அண்ட் அகெயின் ஏலேருந்து நான் ஒரு ஆர்க் வரைஞ்சேன்னா ஐ எம் கெட்டிங் திஸ் என்டையர் திங். பட் ஆனால் எனக்கு தேவைப்படுற ஆர்க் வந்து இங்கே இருக்குது. ஐ எம் அஸ்யூமிங் மை ரிஃப்ளெக்டட் ரே இஸ் கோயிங் ஹியர். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஏபியோட ஆர்க் லென்த் வந்து விடி இங்கே வந்துடுச்சு. ஆர் யூ கெட்டிங் நவ்? சரியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸும் வில் பி சேம். ஏன்னா வெலாசிட்டி இஸ் சேம், இந்த மீடியமில் வெலாசிட்டி சேம். ஓகே, ஒரு பார்ட்டிக்கிள் பியிலேருந்து சிக்கு வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சு, விடி. ஓகே, அதே மாதிரி தான் ஏலேருந்து டி ஆகிறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கணும், விடி. சின்ஸ் வெலாசிட்டி அண்ட் டைம் போத் ஆர் சேம். ஓகே, அப்போது ஒரு விதத்தில் இந்த டிஸ்டன்ஸும் வில் பி சேம். ஓகே, இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு வந்து என்னென்ன தெரியுது, இந்த ரே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த வேவ் ஃப்ரண்ட் பற்றி பேசியிருக்கோம், அண்ட் இந்த இது பற்றி பேசியிருக்கோம். கரெக்டாக, அதோட இந்த ஆர்க் லென்த்தை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க், 2 ஆர்க் கிடச்சிருக்கு. காமன் டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகே, காமன் டேஞ்சன்ட் வரைகிறேன். திஸ் காமன் டேஞ்சன்ட் இஸ் வாட், சி அண்ட் டி. ஓகே, காமன் டேஞ்சன்ட்னா சி அண்ட் டி. திஸ் இஸ் த நியூ வேவ் ஃப்ரண்ட். சூப்பராக புரிஞ்சா? எப்படி சி அண்ட் டி கொண்டு வந்தோம், நியூ வேவ் ஃப்ரண்ட் எப்படி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரிஜினல் வேவ் ஃப்ரண்ட் இருக்குது, இங்கே உங்களோட புது வேவ் ஃப்ரண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக என்ன போகும், அதோட லைட் ரே போகும். கரெக்டாக, ஸோ என்ன பண்ண, வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைட் ரே வரைஞ்சேன்னா திஸ் வில் பி மை ரிஃப்ளெக்டட் ரே. பார்த்தீங்களா எப்படி வந்து இன்சிடென்ட் ரேலேருந்து ரிஃப்ளெக்டட் ரேக்கு டேரெக்டாக வரையாமல் வேவ் ஃப்ரண்ட்டை வச்சு உங்களால் ரிஃப்ளெக்டட் ரே வரைய முடிஞ்சுன்ட்டு. ஸோ என்ன பண்ணிட்டீங்க, இன்சிடென்ட் ரே வரைஞ்சிங்க, வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிங்க. வேவ் ஃப்ரண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் தான் லைட்டோட ப்ரொபகேஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஹைகன்ஸ் பிரின்சிபல். கரெக்டாக, ஸோ என்ன பண்ண, ப்ரொபகேஷன் கரெக்டாக பர்பண்டிகுலரில் பண்ணிச்சோம்னா வி வில் கெட் த ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இப்போ உங்கள் இன்சிடென்ட் ரே இங்கே இருக்குது, உங்கள் ரிஃப்ளெக்டட் ரே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் பார்ட். ஓகே, இப்போ வந்து ஆங்கிளை பார்த்து எதுவும் பார்க்காதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சா, உங்களுக்கு ரஃபாக உங்களுக்கு நோட்டில் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஒரு டயக்ராம் கிடச்சிருக்கும். ஓகே, ஒன் மினிட். நான் சொல்ல நோட்டில் வரைஞ்சிட்டே வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிமிலராக இப்படி ஒரு டயக்ராம் கிடச்சிருக்கும். கரெக்டாக, இந்த இடத்துல ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரஃப் ஃபிகர் கிடச்சிருக்கும். நான் இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போவோம். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆங்கிள்ஸை மார்க் பண்ணலாம். சரியா, ஒரு மேஜர் பார்ட் முடிஞ்சு. சரி, இப்போ அடுத்து கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஆங்கிள்ஸ் இதில் கொஞ்சம் கசமசான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸ் தேவைப்படுது எனக்கு. ஓகே, நான் இன்சிடென்ட் ரே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் நார்மல் வரைகிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு நார்மல் வரைகிறேன். ஓகே, மை நார்மல் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் சர்ஃபேஸ். கரெக்டாக, நார்மலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி. புரியுதா? நார்மலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. சரியா, இன்சிடென்ட் ரே இங்கே இருக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன, ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஆங்கிளை வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் இன்னும் ஜூம் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். see here, I am considering this angle as I.
ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஸ்மால் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஸ்மால் ஆங்கிள் இதை வந்து 90 மைனஸ் ஐன்னு சொல்கிறேன். ஓகே, 90 மைனஸ் ஐன்னு சொல்கிறேன். எப்படி? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னது, உங்கள் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் உங்களோட இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் எவ்வளோ ஆங்கிள்? இன்சிடென்ட் லைட்டுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் we know that it is perpendicular, so 90 degree. ஓகே, ஸோ இதுக்கும் 90 டிகிரி. ஓகே, எனக்கு வந்து 90 டிகிரியில் இந்த ஆங்கிள் நான் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் வில் பி 90 மைனஸ் ஐ. ஸோ அதனால தான் இந்த சின்ன ஆங்கிளை வந்து ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் 90 மைனஸ் ஐ. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுல? நவ் நல்ல கவனிங்க. இந்த சர்ஃபேஸ், ஓகே, இந்த சர்ஃபேஸ்க்கும் நார்மலுக்கும் எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி. ஓகே, இப்போ ஐ எம் ஆஸ்கிங் யூ ஆங்கிள் பிட்வீன் திஸ் திங், இதுக்கும் என்ன ஆங்கிள்னா ஐன்னு சொல்கிறேன். எப்படின்னா இது என்னது 90 மைனஸ் ஐ. ஓகே, இது 90 மைனஸ் ஐ. இதுக்கும் எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி. ஸோ 90 மைனஸ் ஐயில் 90 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டா வாட் வில் ஐ கெட்? ஐ வில் கெட் ஆங்கிள் ஈக்குவல் டு ஐ. ஓகே, புரியுதா? ஸோ இந்த ஐ என்ன டிபெக்ட் பண்ணுது? த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ், ஓகே, த சர்ஃபேஸ் அண்ட் த வேவ் ஃப்ரண்ட். என்ன வேவ் ஃப்ரண்ட்? இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் படித்த ஐ என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எப்படி படிச்சிங்க? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் த இன்சிடென்ட் ரே. ஓகே, இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் எப்படி படிக்கிறீங்கன்னா, யாராச்சும் உங்கள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் என்னன்னு கேட்டாக்கா அப்படியே பெரிய ஞானி மாதிரி என்ன சொல்லணும்? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். அவ்வளோதான், எதிர்க்க இருக்கும் உனக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட நியூ டெஃபினேஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டோட ஒரு நியூ டெஃபினேஷன் புரிஞ்சா, இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் த வாட்? இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டெஃபினேஷனும் இந்த டெஃபினேஷனும் என்ன? ஃபஸ்ட்டு ரேக்கும் நார்மலுக்கும் பார்த்தீங்க, இப்போ சர்ஃபேஸ்க்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் பார்க்குறீங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, ஐ திங்க் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, யூ ஆர் கிளியர், ரைட்? இந்த ஆங்கிள்லாம் புரிஞ்சில? இப்போ அகெயின் see here, similarly இந்த இடத்துக்கு வாங்களேன். உங்களோட இன்சிடென்ட் ரே இஸ் ஹியர். ஓகே, உங்கள் வேவ் ஃப்ரண்ட் இஸ் கோயிங் திஸ் லைக், இங்கே உங்கள் வேவ் ஃப்ரண்ட் இருக்குது. ஓகே, உங்களோட ரிஃப்ளெக்டட் ரே இஸ் கோயிங் ஹியர். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன? நார்மலுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு நடு, இது வந்து உங்கள் ஃபைனல். இப்போ இதை கவனிக்காதீங்க. ஜென்ரலாக ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது? இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த ஆங்கிளை வந்து நான் ஐம் ரைட்டிங் இட் ஆஸ் ஆர். ஓகே, புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? ஐம் ரைட்டிங் த ஆங்கிள் பிட்வீன், ஓகே, ஐம் சாரி, 1 minute. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல். ரிஃப்ளெக்டட் ரே இங்கே இருக்குது, நார்மல் இங்கே இருக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் பிட்வீன் தம். ஓகே, பட் ஆனால் எனக்கு அந்த ஆங்கிள் தேவையில்லை. ஓகே, நான் இப்போ ஒரு நியூ டைமென்ஷனில் படிக்க போகிறேன். சரியா? இதுக்கும் நடுவில் 6. ஓகே, இதுக்கும் நடுவில் 6. உங்கள் ரிஃப்ளெக்டட் ரேக்கும், ஓகே, இந்த இடத்துல மேபி உங்களுக்கு அது 90 டிகிரி மாதிரி தெரியாது ஆக்சுவலாக. சரியா? பட் நம்ம டெஃபினேஷன் படி ரேக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் வேவ் ஃப்ரண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 90 டிகிரி. ஆமே ரைட்? ரிஃப்ளெக்டட் ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். சரியா? அப்போ இந்த ஸ்மால் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? அதாவது நார்மலுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்க நடுவில் இருக்க ஆங்கிள் வேணும்னாக்கா இட் இஸ் 90 மைனஸ் ஆர். சேம், இதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். சரியா? 90 மைனஸ் ஆர். ஓகே, இப்போ எனக்கு forget about this thing. ஓகே, இந்த பாட்டை மறந்துடுங்க. இப்போ வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் எனக்கு என்ன வேணும்? ஆங்கிள் வேணும்னாக்கா ஐ நீட் டு மைனஸ் திஸ் பார்ட் ஃப்ரம் திஸ் பார்ட். என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இந்த பார்ட் வந்து 90 மைனஸ் ஆர். ஓகே, இதுக்கும் நடுவில் 90 டிகிரி. ஸோ 90 மைனஸ் ஆர்னா ஆப்வியஸ்லி இட் வில் பி ஆர். அப்போ உங்கள் சர்ஃபேஸ்க்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன வந்துச்சு? ஆர்ன்ட்டு வந்துடுச்சு. புரியுதா என்ன பண்ணிட்டு? இது ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் இது நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் 6. நார்மலுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் 90 மைனஸ் ஆர். அகெயின் எனக்கு சர்ஃபேஸ்க்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் வேணும்னா ஆர். ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை அது புரியலனா இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல இன்சிடென்ட் ரே வருது. ஓகே,
இந்த இடத்துல நார்மல் வருது. ஓகே, இந்த இடத்துல என்னோடய வேவ் ஃப்ரண்ட் போகுது. ஓகே, எனக்கு இந்த ஆங்கிள் வேணால் என்ன பண்ணணும், இந்த 90 டிகிரி, இந்த 90 டிகிரி மைனஸ் ஐ பண்ணணும் நான். ஓகே, மைனஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் பண்ணனா ஐ வில் கெட் 90 மைனஸ் ஐ. இப்போ 90 மைனஸ் ஐயில் 90 டிகிரியை மைனஸ் பண்ணனா ஐ வில் கெட் ஆங்கிள்ஸ் ஆஃப் இன்சிடென்ட். இதே மாதிரி ரிஃப்ளெக்டருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஃபைனலி உங்களுக்கு புரிஞ்சா, டோட்டலாக இந்த டயக்ராம் புரிஞ்சில் கிளியராக இருக்கா? ஒரு கிளாரிட்டிக்காக நான் இந்த டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இருக்க நொட்டேஷனில் டோட்டலாக வேறு இருக்கும். ஓகே, ரெண்டுமே ரிஃப்ராக்டடு வந்துடுச்சா? ஓ மை காட். ஓகே, லீவ் இட். ஐ திங்க் உங்களுக்கு இந்த டயக்ராமு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆக்சுவலாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் டெரிவேஷன் ஒன்றும் இல்லை. ஓகே, சென்ஸ் இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் சி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் சி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடி அண்ட் சி. ஏடி அண்ட் சி அண்ட் ஏபி அண்ட் சி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஆங்கிள் ஏ என்னது, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு இன்சிடென்ட் ரே. ஓகே, பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன, வி இன்ட்டு டி. எங்கே இருக்குது பிசி? பிசி எங்கே இருக்குது? ஹியர் இஸ் ஏ, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் விடி. ஸோ அந்த விடி தான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? அண்ட் ஏ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 9 டிகிரி. ஓகே, சிமிலர்லி ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏடிசி கன்சிடர் பண்ணனாக்கா ஏடியோட டிஸ்டன்சஸ் விடி அகெயின். ஏடியோட டிஸ்டன்சஸ் விடி அகெயின். ஆல்ரெடி உங்களுக்கு டெஃபினேஷன்லேயே சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் அதோட ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஆர். ஓகே, நல்லா கவனிங்க. இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகே, இதோட ஒரு சைடும் இதோட இந்த சைடும் ஈக்குவல். ஆமே ரைட்? ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவல் அண்ட் ஒரு சைடு ஈக்குவல். ஸோ ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், இந்த சைடும் ஈக்குவல், திஸ் சைடு வில் பி ஈக்குவல். ஸோ அப்படி பார்த்தோம்னா triangle ABC is congruent to triangle ADC. புரியுதா? நான் என்ன சொன்னேன்னா 90 டிகிரி 90 டிகிரி. ஓகே, ஒரு சைடு அண்ட் ஒரு சைடு. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி ஹைப்போட்டெனியஸ் ஆல்சோ பி ஈக்குவல். ஸோ SAS ரூலில் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து கான்க்ருவெண்ட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ ஒன்ஸ் நான் கான்க்ருவெண்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. ஆங்கிள் ஆப்போசிட் டு ஆங்கிள் ஈக்குவல் சைடு ஆர் ஈக்குவல். ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு ஒரு லா இருக்குது. ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ அதனால் ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆ. ஹென்ஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாருக்கும் வந்து குழப்பம். என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மக்க படிச்சிருவாங்க, கண்ணை மூடிட்டு வரையலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை. சரியா? அப்படியே மக்க படிச்சிருவாங்க, தப்பாக எக்ஸாமில் போய் போட்டுருவாங்க. ஓகே, மக்கப்பே அடிக்க தேவையில்லை, பொறுமையாக பாருங்கள். வீடியோ பொருள்லாம் திருப்பி போட்டு பாருங்கள். ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிடலாம். ஓகே, அந்த ஆங்கிளை மார்க் பண்ணுறது தான் கஷ்டமாக தெரியும் எல்லாருக்கும். பட் ஈஸியாக வரையலாம். நம்ம கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரையலாம். அதுக்கப்புறம் டெரிவேஷன் இஸ் குவைட் சிம்பிள். ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட பொறுமை தேவைப்படுது. சரியா? ஃபர்ஸ்ட் லா ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் லா என்னது, IR and the surface lie in the same point ன்னு சொல்லணும். சரியா? நல்லா கவனிங்க. இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட், இது மூணுத்தை பற்றி பேசுகிறேன். சரியா? நல்லா கவனிங்க. இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் எங்கே வரைஞ்சோம்? அவர் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஹியர். ஓகே, ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அது இங்கே இருக்குது. ஓகே, and the surface is here and reflected wave front is here. ஓகே, ஸோ நம்ம இது மூணை பற்றி இப்போ பார்க்குறோம். சரியா? நல்லா கவனிங்க. இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்க போகுது? திஸ் வில் பி பர்பண்டிகுலர் டு திஸ் பேப்பர். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நேராக ஸ்க்ரீனில் நேராக வரப்போகுது ஒரு பாயிண்ட். ஓகே, இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஸ்க்ரீன். உங்கள் ஸ்க்ரீனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த சர்ஃபேஸும் நான் எப்படி வச்சுருக்கேன், இதுவும் வந்து எப்படி இருக்க போகுது, பர்பண்டிகுலராக இருக்க போகுது. அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்டட் ரேயோட வேவ் ஃப்ரண்ட்டும் என்ன இருக்குது, பர்பண்டிகுலர் டு த ஸ்க்ரீன் இருக்குது. ஓகே, இது ஒரு கண்டிஷன். இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் AB, ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் AC and reflected wavefront CD all are perpendicular to the plane of the paper. ஓகே, பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அடுத்து இன்னொரு கண்டிஷன் பாருங்கள். இன்சிடென்ட் ரே, ஓகே, நார்மல் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே, incident ray is perpendicular to AB, normal ray is perpendicular to the
ஏசி அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே இஸ் பர்பெண்டிகுலர் டு டிசி. என்ன சொல்கிறேன்னா, இன்சிடென்ட் ரே இங்கே வருதா, இன்சிடென்ட் ரே இஸ் பர்பெண்டிகுலர் டு வாட், வேவ் ஃப்ரண்ட். நார்மல் ரே இஸ் பர்பெண்டிகுலர் டு த வாட், சர்ஃபேஸ், அதாவது ஏசி. ரிஃப்ளெக்டட் ரே இஸ் பர்பெண்டிகுலர் டு வாட், டிசி. ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுனாக்கா, உங்களோட வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்ரெடி பர்பெண்டிகுலர் டு த பேப்பர். ஓகே, வேவ் ஃப்ரண்ட் இஸ் ஆல்ரெடி பர்பெண்டிகுலர் டு த வேவ் ஃப்ரண்ட். இது பேப்பருக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, கரெக்டாக. இது வேவ் ஃப்ரண்ட், இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த plane of the paper, and similarly I is also perpendicular to the plane of the paper. Okay, அதே மாதிரி reflected wavefront is perpendicular to the plane of paper, and அதே மாதிரி the reflected ray is also perpendicular to the plane of the paper. Okay, and அதே மாதிரி நார்மலும் வந்து perpendicular. Okay, so obviously என்னாச்சு, ஃபஸ்ட்டு wavefront was perpendicular to, கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ஒன்றுமே இல்லை, கான்செப்டே இல்லை. சரியா, ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு, உங்கள் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஏபிக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சு. ஓகே, அகெயின் என்ன ஆகிடுச்சு, ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறமா அகெயின் என்ன ஆகிடுச்சு, ஏபி வந்து இன்சிடென்ட் ரேக்கு பர்பெண்டிகுலர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வெளிலேருந்து உள்ளே வந்துச்சு. ஓகே, இப்போ உள்ளேருந்து வெளியே அகெயின் போயிடுச்சு, பேக் டு த பேப்பர் போயிடுச்சு. புரியுதா, ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்து வெளியே வந்துச்சு, இப்போ என்ன ஆகிடுச்சு, பேப்பருக்குள்ளே அகெயின் போயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வி கேன் சே தட் the point is this means that normal reflected ray and the normal to the paper is lies in the same point. Okay, இந்த ரெண்டு definition எழுதிட்டு you can directly write it as proved. okay, see இது கொஞ்சம் உங்கள் imagination கண்டிப்பாக தேவைப்படும். சரியா, ஒரு விஷயம் வந்து பர்பெண்டிகுலராகவே உள்ளே வருது. ஓகே, அண்ட் அகெயின் அது வெளியே போகிறப்ப பர்பெண்டிகுலராக மாறிடுது. சரியா, அகெயின் பேக் டு த பாயிண்ட் போயிடுது. எந்த பாயிண்ட்லேருந்து வந்துச்சோ அந்த பாயிண்ட்டுக்கு பேக்கில் போகிறதுனால we can directly say that they both are, everything is lying what in the same point. see உங்களுக்கு இன்னும் இதை இன்னும் கிளியராக சொல்லணுறதுக்காக ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க, அது மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து என்ன பண்ணுவீங்க, கொண்டு போவீங்க. கரெக்டாக, உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் வே எனக்கு தெரிஞ்சு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க, மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக உங்கள் ஃபிங்கர் கொண்டு போகும்போது இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஆகிடுது, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஆகுது, இதுக்கு பர்பெண்டிகுலராக ஆகுது. சரியா, அதனால் என்ன ரிசல்ட் ஆச்சு, எவ்ரிதிங் இஸ் மீட்டிங் இன் த பர்டிகுலர் பாயிண்ட். அந்த கண்டிஷன் தான் நான் உங்களுக்கு இங்கே எழுதி போட்டிருக்கேன். சரியா, புரியுதா? உங்களோட ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலில் உங்கள் ஃபிங்கர்ஸை நீங்கள் பர்பெண்டிகுலராக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, ஒரு காமனாக ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுதா, அதுதான் நான் வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, சிம்பிள் தானே? ஓகே, ஸோ ரொம்ப டைம் எடுக்கிறோம் நம்ம. இப்போ அடுத்து லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்ப்போம். ஓகே, லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம்னா முடிஞ்சிடும். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஓகே எப்படின்னா, அந்த கேஸ் என்ன எடுத்தோம், நம்ம ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எடுத்தோம்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ஒரு லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ எம் கன்சிடரிங் திஸ் லேயர். ஓகே, இந்த லேயருக்கு மேலே மீடியம் 1 இருக்குது, இந்த லேயர் கீழே மீடியம் 2 இருக்குது. ஓகே, மீடியம் 1ல் லைட்டோட வேவ் வந்து v1, மீடியம் 2ல் லைட்டோட வெலாசிட்டி வந்து v2. ஓகே, ஐ எம் அஸ்யூமிங், சரி ஏதாச்சும் ஒன்று அஸ்யூம் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும்ல. நான் என்ன பண்ணுறேன், இந்த மீடியமை ரேரர் மீடியம் எடுத்துக்கிறேன், இந்த மீடியமை டென்சர் மீடியம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களோட கான்செப்ட் கிளியராக இருந்தால் ரேரர் மீடியமில் ஸ்பீடு எப்படி இருக்கும், ஸ்பீட் வில் பி ஹையர், அண்ட் டென்சர் மீடியமில் ஸ்பீடு எப்படி இருக்கும், ஸ்பீட் வில் பி லெஸ்ஸர் அக்கார்டிங் டு வாட், அக்கார்டிங் டு அவர் தியரி. ஓகே, ஸோ v1 will be greater than v2. இது வரைக்கும் புரிஞ்சா? now இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி நான் 2 ரே எடுத்துக்கிறேன். 2 இன்சிடென்ட் ரே இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் திஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஸ்ட்ரைக் பண்ண போது இன்சிடென்ட் ரே 1 அண்ட் இன்சிடென்ட் ரே 2. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் இந்த பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரைகிறேன். ஓகே, ஐ எம் ட்ராயிங் அ வேவ் ஃப்ரண்ட் பர்பெண்டிகுலர் டு த இன்சிடென்ட் ரே அட் திஸ் பாயிண்ட். புரியுதா? So I am drawing a wavefront perpendicular to the axis of the plate. See, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இந்த I, இந்த 90 - I, VT எதையுமே பார்க்காதீங்க. ஜஸ்ட் லிசன் அண்ட் ட்ரா வித் மீ ஆஸ் ஐ சே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்பெண்டிகுலராக பிளேன் பேரலாக ஒரு பிளேன் வரைஞ்சிட்டு ட்ரா 2 rays. ஓகே, 2 rays striking this plane. ஓகே, இப்போ இந்த பேப்பரில் ஓகே இந்த பாயிண்ட் ஏல வச்சு you draw the first wavefront, incident wavefront. ஓகே, இங்கே வரைஞ்சிட்டிங்க. ஓகே, இப்போ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ அடுத்து பாயிண்ட் பியில் வச்சு நம்ம இன்னொரு வேவ்ஃப்ரண்ட் வரையணும். ஓகே, பாயிண்ட் பி இங்கே இருக்குது. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா நமக்கு
ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? புதுசாக ஒரு வேவ் ஃப்ரண்ட் வரையணும் என்ன சொன்னேன்? we need to draw the arc கரெக்டாக. அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் சரியா. ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் வரப்போகுது சரியா. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல ஏ இங்கே இருக்குது கரெக்டாக. எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஐ நீட் டு ட்ரா அன் ஆர்க். ஓகே, ஆர்க் வரையணும்னு என்ன வேணும்? எனக்கு வெலாசிட்டி தெரியணும், டைம் தெரியணும் சரியா. ஃபார் அ பர்டிகுலர் டைம், இந்த இடத்துல டைம் t = 0. இங்கே இருக்க பார்ட்டிக்கல் இங்கே வரத்துக்கு டைம் டேக்கன் இஸ் லெட் அஸ் அஸ்யூம் t. ஓகே, இப்போ டைம் தெரிஞ்சிச்சு. வெலாசிட்டி என்னது? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டில் வரதுக்கு வெலாசிட்டி இஸ் வாட்? வெலாசிட்டி இஸ் v2 சரியா. இப்போதைக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இதை போட்டுருங்க. இப்போ இது புரிஞ்சா ஒரு ஆர்க் வரையணும் புரிஞ்சு. இந்த ஸ்டெப்பில் அப்படியே இங்கே வந்து ஹால்ட் வைங்க, ஒரு பாஸ் வைங்க. ஓகே, இதை பார்த்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பேச வேணாம். இப்போ இந்த கேஸ்க்கு வாங்க, பியில். ஓகே, கம் பேக் டு பி சரியா. நான் பியிலேருந்து இப்போ ஒரு ஆர்க் வரைய போகிறேன் சரியா. நான் எங்கே வேணாலும் அந்த ஆர்க் வரையலாம் சரி, எந்த இடத்துல வேணால் வரையலாம். பட் நான் எப்படி வரைய போகிறேன்னா, என் ஆர்க் வந்து ஐ எம் ட்ராயிங் த ஆர்க் அட் திஸ் பாயிண்ட். எனக்கு இந்த பாயிண்ட்டில் என்னோடய வேவ் ஃப்ரண்ட் வரணும் சரியா. அதனால் என்ன பண்ணிட்டு நான் பியிலேருந்து ஒரு ஆர்க் வந்து இந்த பாயிண்ட்டில் வரைகிறேன் சரியா. அப்போ இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? வெலாசிட்டி இன்ட்டு டைம் கரெக்டாக. ஆர்க் அந்த ரேடியஸ் வந்து v1 × t வரும். ஏன்னா இந்த மீடியமுக்கு மேலே v1, இந்த மீடியம் கீழே v2 வெலாசிட்டி கரெக்டாக. ஸோ v1 வெலாசிட்டி இன்ட்டு t பண்ணோம்னா ஐ வில் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் திங் சரியா. ஸோ எனக்கு ஒரு ஆர்க் கிடச்சிருச்சு. அதே மாதிரி நான் ஏழு வச்சு ஒரு ஆர்க் வச்சேன்னா முடிஞ்சிச்சு, எனக்கு காமன் டேஞ்சன்ட் கிடச்சிரும். ஐ கேன் ட்ரா த ரெஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் கரெக்டாக. இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சா பியிலேருந்து வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சி ஐ எம் ட்ராயிங் இட் ஆஸ் v1 × t சரியா. ஒரு ஆர்க் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கவனிங்க, அதே மாதிரி ஏல வச்சு நான் ஒரு ஆர்க் வரையணும் கரெக்டாக. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் v1t அண்ட் v1t காமனாக இருந்துச்சு. am I right or wrong? see here, என்ன சொன்னேன்? இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இங்கே வர டிஸ்டன்ஸும் பியிலேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸும் சேமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரே ஒரு கான்செப்ட் என்ன, வெலாசிட்டி வாஸ் சேம். v1 வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ண போகுது. அதனால் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருந்துச்சு. பட் இங்கே என்ன பிரச்சனை? வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் சரியா. இங்கே வந்து ஒரு v1 வெலாசிட்டியில் வந்து ஃபுல் ஸ்பீடில் வருது. ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடும். வெலாசிட்டி v1 இஸ் ஹையரில். ஸோ v1 × t பண்ணோம்னா we will get a higher distance வந்து பெருசாக இருக்கும். பட் ஆனால் இங்கேருந்து அதே மாதிரி v2 × t ஒரு பார்ட்டிக்கல் போச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? இந்த v1t கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்போ என்னது, இந்த இடத்துல v2t வரும் சரியா. கரெக்ஷன், ஸ்மால் கரெக்ஷன். இந்த இடத்துல வந்து v1tன்னு எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்னதுன்னா v2t. ஓகே, அதை மாற்றிக்கோங்க, v2tன்னு வரும். நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒரு ஆர்க் வரையணும். அந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? v1 இருக்குல்ல, v2 × t வரும். ஓகே, ஏன்னா இந்த மீடியமில் என்ன ஸ்பீடு இருக்குது? v2. ஸோ v2 × t பண்ணிங்கன்னா தான் இந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த டிஸ்டன்ஸில் மூவ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல மீடியம் சேஞ்ச் ஆகுது இல்லை, ஸோ வெலாசிட்டி மாறுது. ஆனால் என்ன பிரச்சனை, v2t இஸ் லெஸ் தென் v1t பிகாஸ் v2 இஸ் லெஸ் தென் v1. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு காமன் டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அது டீவியேட் ஆகுது. ஓகே, நவ் யூ ஆர் ட்ராயிங் அ காமன் டேஞ்சன்ட் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட் சரியா. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, டீவியேட் ஆகுது. இப்போ ரிஃப்ராக்டட் ரே வேணும்னா பர்பண்டிகுலர் டு திஸ் டேஞ்சன்ட் வரைஞ்சால் we will get the refracted ray கரெக்டாக. ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு நேச்சுரலாக வந்துடுச்சு பாருங்கள். ரிஃப்ராக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த காமன் டேஞ்சன்ட் என்னவாக இருக்கும், இதுவும் வந்து இந்த டேஞ்சன்ட்க்கு பேரலாக இருந்திருக்கும் கரெக்டாக. பட் ஆனால் இந்த இடத்துல மீடியமோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகனால யூ காட் அ ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ வேவ் ஃப்ரண்ட் முடிஞ்சா இதுதான் பேசிக் டயக்ராம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க ஆங்கிள்ஸ்லாம் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் சரி. அதே கான்செப்ட் தான். இன்சிடென்ட் ரே, நார்மல், அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இஸ் ஐ. ஓகே, இந்த ஐ பிரச்சனை இல்லை. வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இன்சிடெண்ட்டுக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் இன்சிடெண்ட்டுக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கும். ஓகே, எனக்கு இந்த ஆங்கிள் வேணால் என்ன பண்ணணும், 90 டிகிரியில் ஐயை மைனஸ் பண்ணால் ஐ வில் கெட் திஸ் ஆங்கிள் சரியா. ஸோ நார்மலுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன, 90 - I. புரியுதா? புரிஞ்சு. இப்போ நார்மலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன, 90 டிகிரி. ஓகே, நார்மலுக்கும் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. எனக்கு இந்த என்ன சொல்கிறது, வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் வேணும். அப்போ நான் என்ன சொல்லலாம், 90 - I - 90, அதாவது வெறும் I. ஓகே, ஸோ இந்த I எப்படி வந்துச்சு,
90 minus I பண்ணோம்னா we will get this side. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி மார்க் பண்ணுறது தெரிஞ்சா. ஸோ சிமிலர்லி கீழே பாருங்கள், இது என்னது நார்மலுக்கும் ஓகே நார்மலுக்கும் சிம்பிள் தான். இது என்னது ஆக்சுவலாக சரி ஓகே இப்படியே கவனிங்க நீங்கள். சி இது என்னது ஆக்சுவலாக ரிஃப்ராக்ட் ஆன ரே கரெக்டாக. நார்மலுக்கும் ரிஃப்ராக்ட் ஆன ரேக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே நார்மலுக்கும் ரிஃப்ராக்ட் ஆன ரேக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அண்ட் இந்த சர்ஃபேஸ் 90 டிகிரி. ஓகே இந்த ஆங்கிள் வேணும் என்ன பண்ணணும் 90 minus R பண்ணனா you will get this angle. புரியுதா? இது தெரிஞ்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி இது எப்படி R ஆச்சு? சி ஒரு ட்ரையாங்கிள். ஓகே இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஏன் 90 டிகிரி நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிள் 90 டிகிரி சொல்கிறேன் பிகாஸ் இது வந்து வேவ் ஃப்ரண்ட், இது வந்து ரிஃப்ராக்டட் ரே. சரியா? ரிஃப்ராக்டட் ரேக்கும் வேவ் ஃப்ரண்ட்க்கும் நடுவில் 90 டிகிரி. ஓகே ஆல்ரெடி இந்த ஆங்கிள் வந்து 90 minus Rன்னு தெரியும். ஓகே இது 90 minus R பண்ணோம்னா we will get R. ஓகே ஸோ இப்படி தான் உங்கள் ஆங்கிள்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஆங்கிளோட மார்க்கிங்லாம் புரிஞ்சுச்சுன்னா ஸோ அவ்வளோதான். இதுதான் ஒரு பெரிய வேலை. ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டிங்கன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கப்புறம் ஈஸி தான். கன்சிடர் அ ட்ரையாங்கிள் ABD. A B and D. ஓகே அண்ட் ட்ரையாங்கிள் AD and C. ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே ஆங்கிள் A வந்து I, ஆங்கிள் BD ஈக்குவல் டு VT. ஐ ரைட்? BD எங்கே இருக்குது? இங்கே. BD ஈக்குவல் டு VT அண்ட் சிமிலர்லி V2T இங்கே இருக்குது. ஓகே இது V2T. யா கரெக்ட். ஐம் சாரி. ABD இங்கே இருக்குது. ABD இங்கே இருக்குது. சரியா? ஸோ இந்த V1T தான் இங்கே இருக்குது. ஓகே அதுக்கு ஆப்போசிட்டில் I ஆங்கிள் இருக்குது. சிமிலர்லி இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம்னா V2T அண்ட் ஆங்கிள் R இங்கே இருக்குது. ஓகே இப்போ சிம்பிள். இதுக்கப்புறம் காங்க்ருவன்சிலாம் நமக்கு தேவைப்படாது. சிம்பிளாக சைன் I என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். கரெக்டாக? ஆப்போசிட் பை இது 90 டிகிரி இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் ஹைப்போட்டெனியஸ். ஸோ சைன் I ஈக்குவல் டு V1T டிவைடட் பை AD. ஓகே அண்ட் சிமிலர்லி சைன் R என்னது V2T டிவைடட் பை AD. ஓகே சிம்ப்ளி டிவைட் சைன் I and சைன் R. Divide sin I and sin R, you will get sin I by sin R equal to V1 divided by V2. பசங்களா நல்லா கவனிங்க. sin I divided by sin R இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும்? mu2 divided by mu1 தெரியும். கரெக்டாக? obviously velocity is inversely proportional to what? mu, அதாவது refractive index. okay so we know that since V1 equal to mu2 by mu1, we can write it as sin I by sin R equal to V1 by V2 is equal to mu2 by mu1. இதுதான் உங்களோட law of refraction. சரியா? first law of refraction. second law of refraction அதே மாதிரி தான். சரியா? எப்படி? the incident wavefront, the refracted wavefront and the surface are perpendicular to each other. அது perpendicular to the paper. okay இது வந்து first condition. the incident wavefront, refracted wavefront and the surface மூணுமே என்னது perpendicular to the paper. உங்கள் ஸ்க்ரீனை நோக்கி இந்த இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. சரியா? அடுத்து என்னது? the incident ray is perpendicular to the incident wavefront. okay incident ray is perpendicular to the incident wavefront. similarly refracted ray is perpendicular to the refracted wavefront and normal is perpendicular to the surface. சரியா? கரெக்டு தானே? incident ray is perpendicular to the incident wavefront, refracted is perpendicular to the refracted wavefront and normal is perpendicular to the surface. okay normal is perpendicular to the surface, hence எல்லா பாயிண்ட்டும் வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆகும். சரியா? அதை வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னா ஸ்னெல்ஸ் லா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கோங்க. வென் மூணு சர்ஃபேஸும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் வந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஃபார்ம் அ பாயிண்ட். சரியா? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு யூ கேன் சே தட் ஆல் த பாயிண்ட் லை இன் த சேம் பாயிண்ட், ஆல் த லைன் லை இன் த சேம் பாயிண்ட். ஓகே ஸோ இதுதான் உங்கள் ஸ்னெல்ஸ் லா கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? இந்த டயக்ராம் வேணாம் பார்க்க தேவையில்ல. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.